பெங்களூரில் வீட்டு பக்கத்தில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ விற்றுட்டு வந்தாங்க. இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா உதிரிப்பூ வாங்கினோம்னா இது கூடயே இந்த மாதிரி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கனகாமரமும் சேர்த்து கொடுப்பாங்க. இங்கே பூ எப்படி கட்டுவாங்கன்னா இந்த இலை, அதுக்கப்புறம் கனகாமரம் வச்சு தான் கட்டுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலை வச்சு கட்ட பிடிக்காது. நான் வெறும் மல்லிகைப்பூ தான் கட்ட போகிறேன். இந்த இலை என்ன இலைன்னு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இலையோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி பழத்தோட ஸ்மெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த செடியை கூட நிறைய பேர் இங்க வீடுகள்லாம் வளர்க்குறாங்க. நாம் எப்படி மறிக்கொழுந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இலை யூஸ் பண்ணி தான் இவங்க பூ கட்டுறாங்க. நான் ஒரு 100 கிராம் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 முழம் பூ கிடச்சிது. இங்கே பூக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெருக்கமாக பூ கட்டி விற்க மாட்டாங்க. ரொம்ப தூரமாக தான் கட்டியிருப்பாங்க. அதனாலே மேக்ஸிமம் கடையில் பூ வாங்க மாட்டேன். இந்த மாதிரி உதிரி பூ தான் வாங்கி கட்டிக்குவேன். பாருங்கள் 1.5 முழம் பூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கட்டவே இல்லை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.